கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை, இந்த 2024 ஆண்டிலே ஒரு உபவாச நாட்களில் அடியெடுத்து வைக்கும்படியாய் இந்த சாம்பல் புதனை இந்த நாளிலே நாம் துவங்குகிறோம். ஆண்டவர் இந்த உபவாசத்தை எப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே விவரித்திருக்கிறார். திருமறையிலே காணப்படுகின்ற பரிசுத்தவான்கள் இந்த உபவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது ஏசாயா 58 5வது வசனத்திலே, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? ஒரு மனிதன் சாம்பலை சரீரத்திலே பூசிக்கொள்ளுவதும் நெற்றியிலே பூசிக்கொள்ளுவதும் இல்லை சாம்பலில் போய் உட்காருவதும், இதையெல்லாம் கடவுளுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துவது என்று பொருள் கொள்ளப்படும். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதையெல்லாம் உபவாசமோ, இது கடவுள் இதன் மீது பிரியப்படுவாரா, இந்த உபவாசத்தை கடவுள் ஏற்பாரா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனத்தை பதிவு செய்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போ நாளடைவில் இந்த உபவாசம் என்பது கடவுளுக்கு பிரியமில்லாத உபவாசமாக நாளுக்கு நாள் மாறி வருகிறது. திருமறையிலே உணவு உண்ணக்கூடாது, இல்ல இந்த தபசு நாட்களிலே இந்த சாம்பல் புதனை கடைபிடிக்க வேண்டும், பெரிய வெள்ளியை கடைபிடிக்க வேண்டும், பரிசுத்த நாளை கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருமறையிலே எங்கேயும் படிக்க முடியாது, அது காணவும் இல்லை. ஆனால் பாரம்பரியமாக இதை இப்படி செய்ய வேண்டும், உபவாசத்தை இப்படி எல்லாம் பண்ண வேண்டும் என்று தான் விருப்பத்துக்கு ஏற்றமாறு அவரவர்களுக்கு கொடுத்த விசுவாசத்தின் பிரகாரம் இந்த தபசு நாட்களை கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாள், இந்த உபவாச நாட்கள், இது ஒரு வசந்த காலம். அதாவது லென்த் அப்படின்னாவே அது ஒரு வசந்த காலம். ஒரு மரம் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த காலத்திலே அந்த மரம் அனைத்து இலைகளிலும் உதிர்ந்து பட்டு போன காய்ந்து போன மரம் போல் காட்சியளிக்கும். பிறகு உடனடியாக அது எல்லா இலைகளும் துளிர்விட்டு வசந்த காலம் அந்த இலைகள் வருவதை பார்க்கிறோம். அதுபோல இந்த தபசு நாட்களிலே தன்னிடத்தில் இருக்கிற சுயநலங்கள், தன்னலங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் அறவே நம்மிடத்தில் இருக்கிற அழுக்கான காரியங்கள், இதெல்லாம் வசனங்களை கொண்டு முழுதுமாக வெட்டி எடுத்து நம்மை சுத்தப்படுத்தி களை எடுக்கின்ற ஒரு தபசு காலம். இதுதான் கடவுள் விரும்புகிறார். இந்த 40 நாளும் கடவுளிடத்தில் நெருக்கமாய் வாழ்வதும், அதிகமாக வேதத்தை ஜெபத்திலே நிலைத்திருப்பதும், அதிகமாக கடவுளை புரிந்து கொள்ளுவதும், அவரை சிந்திப்பதும், இதுதான் இந்த தபசு நாட்களிலே நாம் அதிகமாக செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் ஜெபத்தை, ஆலயத்துக்கு, வசனத்தை, இதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் மாற்றிக்கொள்ளாமல், நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், மற்ற பூ வைக்க மாட்டேன், மற்ற காரியங்கள் எல்லாம் நான் செய்ய மாட்டேன், உணவு உண்ண மாட்டேன் என்று தவறான உபவாசத்தை எடுத்து செல்லுகின்ற கிறிஸ்தவத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் விரும்புவது இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் கடவுளுக்கு பிரியமான வழியில் கடைபிடிப்பதும் வாழ்வதும், அதுதான் கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உபவாச நாட்களாக இதை அமைத்துக் கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.